காலம் வளைய கிழவங்க உள்ள காலம் எங்க கிழவி மாறுள்ள நாளையில ஐயா பட்டிஞ்சியும் தொட்டிங்கும் பண்ணா மாட்டு கொட்டத்துக்கு முட்டு குச்சு புள்ளைக்கு எங்களை பாதுகாக்க வாரே வாரே நண்டு அஞ்சு ரெண்டும் 7 அடங்க 21 64 சனையாலும் கட்ட குடுத்திட்ட கம்மாளரன் அவனங்கி சவ்வு குடுத்திட்ட செம்பமயனையின் அவனங்கி ஐயா வீண குடுத்திட்ட விவகாரியின் அவனங்கி எனக்கு கச்ச கொடுத்திட்ட தையாளரன் அவனங்கி ஐயா எடுத்திட்டேன் பணி வீடைக்கு சுத்து முகக்கட்டையில எங்க கிழவங்கிழவி எனக்கு இடது தோளில் உட்கார்ந்து என்னை இன்றெடுத்த தாயி தகப்பே எனக்கு வலது தோளில் உட்கார்ந்து நாம் பாடும் கவிக்கு கலைவாணி நாவில் குடியேறி ஒற்றக்கம் பண்ணாந்துரு முருகா உமையாள் என்ற பல கணக்கை வணங்கி ஐயா எடுத்தேன் சில முகமே அப்ப என் குருவே குருவே தஞ்சம் முன்னு அவர் பாதன் நான் பணிந்தேன் எந்த திருப்பதி திருமலாண்டார் உடுத்த நல்வாக்கு மாறாம எங்கரங்க ராஜா ஐயங்கார் உடுத்த நல்வாக்கு மாறாம அப்ப கோவி ரங்கராஜன் கொடுத்த வாக்கு மாறாம அப்ப வடக்கே வடநாடு தெற்கே தென்னாடு மேற்கே மலையாளம் கிழக்கே யாங்கி நாடு அந்த கீநாட்டு எல்லை விட்டு அந்திமரவர் நாடு அதிமரவர் சீமை பொன்மரவர் தேசம் அப்ப அமைந்ததோரெல்லே நீயா 8 கோணத்துக்கும் 16 கோணலுக்கும் 48 கோணலிலே
கணக்கடடா யமுனியன் கணத்த வர வட்டலடு தோள்பட்ட கணக்கடையா யமுனியனுக்கு அந்த ரங்கங்கிளம்பாளைய மடி மேலே முனியாரட்ட வர்ற குதிராட்டி அந்த ரெட்டா வர்ற குதிரையில முனியன் குதிரை வரியலைய முறுக்கு மிச துடிக்கலைய அள்ளி கொண்ட உடலைய முடியாது யாரா கண்ணாசி வந்துருச்சு உனக்கு கடுங்கோவா ஆயிருச்சு காளிமுனியாசி வந்துருச்சு எங்க மகாமுனிக்கு முன்கோவா ஆயிருச்சு அந்த வத்தால குண்டு எல்லையில நாங்க வாழையடி வாழையாக வாழையாக இந்த முனியனுக்கு தொண்டு சென்று ஒரு நாளையிலே வாட்டமடி கணத்திருந்தது உண்மையின்னா உன் பேரமடி கணத்திருச்சு எங்க முனியனுக்கு கோபம் கிளம்பிருச்சு கொஞ்சம் சிறுவு வேணும் ஐயா ஐயா வேணும் ஐயா கிளம்பிருச்சு பேரு சொல்ல தயங்குதுல்லா எங்க மகா
யாருப்பா நப்ப யாரு மாறாம சொல்லணும் மாறக்கூடாது வேதாங்கம் கிளம்பிருச்சு முனியனுக்கு அதிகாரத்தை கிளப்பிருச்சு அந்த ரங்கச்சங்க விட்டு முனியன காண முன்னா மத்தாவரி காளைய அத்தாளம் போடுவே முனியால கண்டா சட்ட சொல்லட்டு இருந்தா சடை போட்டு பரப்பிடுவே 9 சடரானுவமா கிளம்பிடுறோம் யமுனி எஞ்சத்த நேரம் வாப்பூட்டு திலக்கணியாம் திலக்கணியாம் இருந்தா உன் லட்சம் ரூபா பார்க்கணும் உன் பேரு விளங்கணும் பேரு சொல்ல தயங்கலாமா மகாமுனிக்கு அதிகாரத்தை கணலை சச்சுரு பார்க்கணும்னா முனியா அதிகாரத்தை பார்க்கணும்னா அந்த வத்தலை குண்டு மார்க்கத்தில என்ன அத்தா காலியோட வாசலுக்கும் பாண்டி முனிய எல்லைக்கு மகாசுத்தா மகுமா தெரியணும் ஏ மக்க மனம் புரியணும் முனியன் சொல்லிட்டா மாற மாட்டான் என்னத்தாளாம் தரும பத்தி அத்தா ஒரு சொல்லு வாசகமுள்ளோ எங்க உத்தமி பத்தினியே எந்த தருமனல்லோ பத்தினியாம் தாய பத்தினியாம் சாமி இறக்கி விட்டு வாப்புட திறந்து விட வாப்புட திறக்க விட நாங்க வந்தது விஷயத்தை நடத்தி நீங்க வந்தது எங்களுக்கு சந்தோஷம் நீங்க வந்தது எங்களுக்கு சந்தோஷம் நாங்க என்ன காரியத்துக்கு வந்திருக்கோம் அதை நடத்தி கூட சும்மா வந்துட்டு நீங்க ஆங்காரம் ஆகக்கூடாது வந்த வேலையை நடத்தி கொடுங்க நீங்க கூப்பிட ஒண்ணே கூப்பிடு
அந்த பொன்னரு சங்கர ஆலயத்துல அதிகாரம் படைச்ச ஐயா மகாமுனி, உன் பேர் விளங்கனே, உன் பேர் விளங்கனே, அந்த ஆலயத்துல உன் பேர் விளங்கனே. அந்த அத்தாண்டீஸ்வரி சாமி கூப்பிடு, அரங்கஞ்சிரங்கம்மா அந்த அரங்கத்துக்கும் காவேரி கொள்ளிடத்துக்கும் ஐயா மணப்பாற சாரகமுள்ள எங்க பொன்னர் சங்கர காக்க வந்து எங்க மகாமுனியான காண முன்னா என் பொன்னர் சங்கருக்கு அதிகாரிய பூ எங்க முனியன் செத்த நிறம் பார்வையிட அப்பச்சி நாட்டு மந்த விட்டு நாங்க ஏறினமே நாடு. இந்த பொன்னர் சங்கரை கொண்டு வந்து மத்தால குண்டு மந்தையில இந்த மகாமுனிய எல்லையில நாம் பால கொப்ப உண்டி பகுமான வழக்கு நாளையில பொன்னர் சங்கர காக்க வந்த எங்க மகாமுனி எனக்கு ஆனா முன்னா என் பொன்னார் சங்கர் அதிகாரத்தை பார்ப்பதற்கு முனியங்காவ வேணும். பொன்னார் சங்கர காக்க வந்த மகாமுனி எனக்கான அடைய வந்த மகாமுனி எனக்கான முன்னும் பெருசல்லாக்காடா அந்த பிராமண காட்டினிலே எங்க பொன்னார் சங்கர் குத்த வச்சு அதிகாரத்தை வளர்த்தது உண்மையின்னா ஏ இந்த எல்லை உனக்கு பத்தாதுடு. அப்ப பிராமண கோட்டை விட்டு குட்டி நாம் போறனையால மரம் நிழலுக்கு அந்த கணத்ததொரு ஆல மரத்திலே எங்க மகாமுனியன் குத்த வச்சு அதிகாரம் பேசல இன்னும் அங்க மக்க மனம் வெறுக்குதையா வெறுக்குதையா. எல்லையில உனக்கு பேரு விளங்கானோ நீ பேர் எடுத்து கொடுப்பையா புள்ளாமன இறங்கிருச்சு வேதாங்கம் பார்க்கணும்னா முடியா பார்க்கணும்னா
தங்கையில போய் அதிகாரம் பண்ணிதான் பண்ண மாட்டியா? என் தங்கைகளுக்கு காவல அழைக்க மாட்டியா? அந்த எல்லையில இருக்கியா இல்லையா? எல்லையில அழைக்கிறதுக்கு அவையாரு இறங்கி வா. அந்த எல்லையில நீ இருக்கியா இல்லையா? அதை மட்டும் எல்லையில் அதிகாரத்தை கேட்கணும். இந்த பொன்னார் சங்கர் தங்கைகளை காக்க வந்த மகாமுனியனுக்கு அதிக இல்லையா? அதிகாரம் இல்லையா? உமக்கு மதியம் தெரியணும். உன் பேரு விளங்கணும். ஆதரிச்ச மக்களுக்கு வழியோட்டி கொடுக்கணும். முகமெல்லாம் சாம்ப நிறமையா உத்ராஜ காய்க்கு கருங்காலி புறம்புக்கு முனியா சாட்டை எடுத்துட்டா முனியான வங்கிளம்பீர்றோம் கட்டிருவ சிறப்பு நல்லோ நங்கோடு தலைமுறைக்கு முன்னாடியே விட்டுட்டு போயிட்டாங்கப்பா. சரி ரைட்டு.
எங்கேயும் தாவலப்பா. சரி என் குழந்தைங்க தாண்டா வந்துகிட்டு இருக்கேன். ஆலயத்துல இறங்க மாட்டேன், இறங்கி வர மாட்டேன். என் உருவத்தை வைப்பானா, எனக்கு பூஜையும் படைய மாட்டேன். நீயே பல சோதனை பல வேதனைகளை கொடுத்துக்கிட்டு தாப்பா இருக்கேன். சரி சாமி, வேதனைகளை கொடுத்தாலும் எதனால என்னான்னு ஓடி பார்க்க மாட்டேன். சரி அதுக்குள்ள வர்ற கலைக்குள்ள எவவே என்னென்ன செய்யணுமோ நான் பார்ப்பேன். ஜாதிக்கு இறங்கி வரணும். இந்த காலத்துல வருவியா வரணும் வருவியா? அங்க இருக்க தலைமுறை விட்டுட்டு போன உனக்கு சக்கரை பொங்கல் உனக்கு படைக்குதுல்ல, நீ வரணும்னு சொல்லி வந்திருக்கேன். குதிரை எனக்கு வேணும்னு தாப்பா வந்திருக்கேன். சரி ரைட்டு, சந்தோஷம். என் பாட்டை முப்பாட்டை விட்டுட்டு போனதே என் உள்ள கண் கலங்கி கூப்பிட்றப்பெல்லாம் குரலுக்கு அந்த நாகமலை தோகமலை சரி தங்கைக்கு காவலா இருந்துக்கவோ ஒரு வாரம் பார்த்துத்தாண்டா இருக்கேன். வெளியே நீ வீட்டுல வந்து ஆலயத்துல வரணும்ல, வளர்ந்து நீ இந்த மாதிரி சொல்லணும், நான் வந்துருக்கலான்னு சொல்லணும். பாத்துக்கிட்டு நீ வீட்டுல வந்து காத்துக்கிட்ட போதும். வீட்டுல இருந்து காட்டு ஆலயத்துல யாரு நான் என்ன வந்துருக்கலான்னு சொல்லு. கோவில்ல நீ வாய்ப்பு கொடுத்தா என்ன அப்படி சும்மா அப்படி இந்த மாதிரி இங்க தெரியும். உன் காய் கோயில்ல பந்தி படையில எப்படி வாங்குறது? உனக்கே படை போடுவியா? கோயில்ல போய் இல்லையா நீ உட்காரணும்ல, நிக்கணும்ல, வந்தாலும் வந்துருக்கேன் சொல்லி என்னைக்கு நிப்படியே அழைக்கல ஆலயம் தான் அது. நீ அந்த இடத்துல உட்காந்துருக்கியா இல்லையா? சொல்லுப்பா. ஆலயத்துல ஜனாபதிக்காரரு மாங்காய் கோபுரக்காரரு என்ன அந்த படையலத்துல உன் எல்லைக்கு உனக்கேன்னு உனக்கு ஒரு பேர் வழங்குதுன்னா ஓ எல்லை நீ வழங்கணும்ல, ஏன் வழங்க மாட்டேது? ஏன் அங்க வந்து உட்கார மாட்டேற? அங்க இருந்து பிரிச்சு இங்க வந்துருக்கீங்கள, ஓ எல்லைக்கு ஏன் போக மாட்டேற? இந்த புள்ள மேல இறங்கி போடும்ல, அந்த புள்ள உனக்கு தொண்டு செய்யலையா, உன்னை வணங்கலையா, உன்னை அழைக்கலையா, புள்ள என்ன செய்யல சொல்லு. என்ன செஞ்சுட்ட? அந்த எல்லைக்குள்ள கூப்பிட மாட்டேதா? நீதான் இறங்கி வாங்க, நான் வந்து நான் உள்ள இருந்தாரு இப்படியே நான் வந்து பார்த்துட்டே இருக்கா? முன்னாடி வந்து அந்த ஓடி நீ சேரணுமா? மகிழம்பிருச்சு முடியனுக்கு மாசி பகுமானத்தை பார்க்கணும்னு மாசி கிளறியில நம்ம மத்தால வெடி வெடிக்கணும்னா மாசி பகுமானா தங்கையில காட்ட வந்த இறங்கி வா வந்து சொல்லு. நான் ஒரு மகாராஜா நம்புவானே. நீ இறங்கி அங்க போய் ஆடு. இல்லைங்க ஆடணும்ல. நான் வாய்ப்பு பேசுறதெல்லாம் ஏத்துக்கிறியா இல்லையா? எங்க முனியன் தவற மாட்டான், அவனுக்கு சொல்சோரம் போகாதையா, யாரும் பிடிச்சு கட்ட முடியாது. வேகங்குடலே எமகாமுனிக்கு வெடி மருந்த தூக்க தயங்குமா, ஏ முனியா நீ ரெட்ட குடா துப்பாக்கிய பூ துப்பாக்கி தூக்கி குறைய கிளப்பிட்டா நான் கோட்டைக்கு அதிகாரமா அதிகாரமா எல்லடை ஏன் போய் வாங்க மாட்டேற? ஏன் கேட்க மாட்டேற? என்ன காரணம்? என்ன காரணம் சொல்லு. நீ போனா தானே தருவேன், சும்மா இப்படி தருவேன்? ஆமா நீ இறங்கி போய் நீ போய்
போய் கேட்டா தானே பார்த்து வருவேன். நாங்க போய் மாயம் வச்சு சொன்னா எப்படி நம்புவியா? திருச்சி போட மாட்டானா? உன் எல்லை கட்டி ஒரு தள்ளு எண்ணைக்கு வாங்குறது தந்தி எண்ணெய் கேட்டது பத்தாவது வச்சு எண்ணெய்க்கு கேட்க போற அவ்வளவு பெரிய கடா முடிச்சாரு உடைய போய் அழைக்கணும் உடைய கொடுத்த சத்தத்துக்கு கொண்டு சத்தத்துக்கு கேட்டு ஆடி வந்து நான் தானே வரணும் நீ என்னைக்கு வருவேன் அடங்காத கோபக்காரரு அதிகாரத்தில் பிறந்தவரு அடங்காலத்தில் அங்கே பேர் விட்டு வளர்ந்த மகாமணி நீ வந்து உண்மையா இருந்தா நீ தான் உண்மையா இருந்தா நான் ஆலயத்தோட வேட்டையாடி இல்லை நிலையில வாங்கி எடுத்துருவோம் அடுத்த வேலைக்கு நம்ம நான் வாங்கி எடுத்துருவோம் வாய் கொடுத்து பேசு என்னப்பா சொல்ற? சொல்லுப்பா. வாய் கொடுத்து பேசு நீ ஆமா ஆமா உங்க மனப்போக்க வந்தா வா இல்லாட்டி விட்டு விலகி விலகி போ என்ன சொல்ற ஆமா 2 மணி நேரம் போட்டு பிள்ளைய போட்டு பேசிடாதீங்க ஆமா நாங்க வந்து ஏழு பத்தாதா நீ போய் கேட்டு வாங்கணும்ல அவ்வளவுதான் இருக்கு. மக்களால் ஏறினா தான் சரி பண்ண முடியும். சரி சரி அங்க ஏறிட்டா அந்த ஊர்ல என்னன்னா நீயா நானான் போட்டி போற மாதிரியே இருக்கு என்ன போட்டி இருந்தாலும் பிடிய விடாது. ஆமா அவரு அதிகாரத்துல தானே அவர் இல்லையா அந்த தெய்வம் அவர் சும்மா நேர்ந்தாரா அதான் வரும். ஒரு கலர் ஏறிச்சுன்னா அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா ஓப்பன் ஒரு சொல்லணும்ல சாமி யாருன்னு சொல்லணும் சும்மா கூட நீ வேட்டி சட்டையை கழட்டி போய் நிக்கணும் அப்படி நிக்கணும் நின்றா தான் அவங்க அந்த மாதிரி பல்லைய வேணாம் இல்லை அவ்வளோதான் சாமி. ரொம்ப காலமாகி போச்சு. சரி 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 பல காலமா அது அழைக்காம விட்டு நாங்களாக போய் நிக்க முடியும். நீ வந்து எங்களை கூப்பிட்டு நீ வந்து நான் தானே வந்து